ஐயரே, இந்த ஆயுள் தண்டனைங்கிறது எவ்வளவு வருஷம்? ஏன் கேக்குற? ஐயோ கிருஷ்ணா, ஏன் இந்த கோண புத்தி? இந்த மாதிரி எண்ணம் எல்லாம் வளர விடவே கூடாது. ஆமா, நீ இப்பதான் வெளியில வந்திருக்க. எனக்கு வயத்துல புளிய கிடைக்கிறதா கிருஷ்ணா? வா, கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி எண்ணம் வரவே கூடாது மனசுல. ஆமா, ஏன்னா எல்லாரும் அவாவா ஆத்திரத்திலையும் கோபத்திலையும் கொலை பண்ணிவிட்டு 12×4=8ன்னு கால்குலேட் பண்ணி ரெமிஷன் கால்குலேட் பண்ணிட்டு உள்ள போயிட்டா அப்புறம் நாட்டுல இருக்கிற நதியெல்லாம் ரத்தமா தான் ஓடும். சாந்தம்னு ஒண்ணு வேணும் கிருஷ்ணா. சாந்தமா இருக்கணும். சாந்தமா கோவப்படாம இருந்துட்டா நதி சுத்தமாயிடுமா? நல்லவங்க எல்லாம் கோவப்படாம இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சாக்கடையே ஓடுது. சாக்கடைங்கிறது கழிவு. இப்ப ரத்தம் ஆறா ஓடினா அது மகா பாதகம். ஆமா, என்னது இது? நாம போயிடலாம். என்ன நாத்தம் குடல இருக்கிறது? ஏன் இருந்து அனுபவிங்களேன். இன்னைக்கு நேத்தா நாத்தம் அடிக்குது. சரி, அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்க தான் பூஜை ரூம்ல போய் மந்திரம் சொன்னதும் கூரையை பிச்சுக்கிட்டு தங்க காசு கொட்டுமே. ஒத்தன்னு நினைச்சுட்டு எல்லாரையும் பழிக்கப்படாது. சமுதாயங்கிறது அப்ப நீங்க அதை உங்க பூஜை ரூம் மாதிரி இல்ல வச்சிருக்கணும். இந்த மாதிரி சாக்கடையை வச்சிருக்கிறதுனாலதான் அவன் நானும் கொஞ்சம் ஒண்ணு கிடைச்சா என்ன கட்டுறோம், காரி துப்பினா என்ன கட்டுறோம்னு செஞ்சுக்கிட்டே இருக்கான். இனிமே நானும் அப்படித்தான் செய்யறதா இருக்கேன். ஓஹோ, அப்ப எதிர்காலம் என்ன இருக்கு ஐயரே? எனக்கு யார் இருக்காங்க? யாருமே இல்லை. யாருமே இல்லையா? சரி, என்ன விட்டுடு யமுனா. ஐயரே சாரி ஐயரே, நான் கோவத்துல எனக்கு உங்களை விட்டு அந்த உலகத்துல வேற யார் இருக்காங்க? எனக்கு இந்த மனுஷங்க மேல உலகத்து மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு ஐயரே. இந்த கண்ணகி மாதிரி ஏன் எரிச்சான்னு இப்பதான் புரியுது. தப்பே இல்ல, இந்த ஆட்டம் பாம் நியூக்ளியர் பாம் எல்லாம் போடலாம். ஏன்னா சாக போறவங்கள நல்லவங்கன்னு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. பெரிய பேபி, இது நம்ம சின்ன பேபி. அமெரிக்கன் நாய். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. வணக்கம் சொல்லு எல்லாருக்கும். விட்டுருப்பா நாய்க்கு மூடு கடை பாக்கிது. பரணி அப்பா ஜோர கை தட்டுங்க. இப்ப பாருங்க, உலகமே தலையே தெரிய போகுது. விக்கலடிங்கோ. பாரு அப்பா பரணி. ஏய் யோ வாத்தியாரே. அப்பா என்னப்பா? சாரி, இதெல்லாம் தெரியாம நான் அவசரப்பட்டு என்ன மன்னிச்சிருங்க. அத்தோடு சாமி, உன் நிலைமையில நான் இருந்தா கூட அதான் பண்ணிருப்பேன். உங்க பேர் என்ன சொன்ன? மண்ணாங்கட்டி. என்ன பேரத்தானே கேட்டேன், அதுக்கே இவ்வளவு கோச்சுக்கிறேன் நீங்க? சார், அது பேரே மண்ணாங்கட்டி தான். அதான் சாமி, நம்ம பேரு அதான். அப்படியா? அது என்ன புனைப்பேரா? யோ சாப்பாடு ரெடி. இந்த பர்னே இப்ப துண்ணு போ. நாங்க உங்களுக்கு ஏதாவது இந்த இல்ல இத்தனை கஷ்டத்துக்கு நடுவில் பையனை வச்சு காப்பாத்திருக்கே, அதுக்கு நாங்க ஏதாவது பண உதவி? ஐர, எனக்கு கஷ்டம் ஒண்ணே இல்ல. மேல ஆகாசம், கீழே பூமி. கஷ்டம்லாம் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான். இதே வேற வேணா சொல்லிதான் வச்சுக்கோ, அவனை போட் எடுத்து கையில குடுத்துட்டு இருப்பேன். வயசு காப்பாத்திச்சு போ. இல்ல கோச்சுக்காதீங்க, அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தப்பு என் மேல தான் சாமி, என்ன மன்னிச்சிருங்க. இல்ல தப்பு என் மேலதான். அட தப்பு என் மேல சொல்றல. துண்டுதான் பையன் தூங்கிடுவான். தூங்குனதுக்கு அப்புறம் தூங்கி போட்டான்னு வச்சுக்கா, இந்த அழுற சீனு கட் ஆயிடும். இல்லைன்னா தூங்கி போச்சல பையன் அழுவான். அதை பார்த்து நம்ம சம்சாரம் அழுவோம், புல்ல குட்டிங்களா அழுவோம். அதை பார்த்து நம்மளுக்கு குபுக்குன்னு. யோ நீ வரல? தாச்சா வரான்னு சொல்றேன்ல, வந்துக்கிறாங்க. இல்ல நீங்க வேணும்னா போய் சாப்பிடுங்க. எப்படி சார், உங்களுக்காக ஸ்பெஷலா ஹோட்டல்ல இருந்து வாங்கினா சொல்லிருக்கேன். நம்ம வீட்டுலலாம் நீங்க சாப்பிடுவீங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? 2 வருஷமா என் புள்ள சாப்பிட்ட சோறு அதை நான் சாப்பிட மாட்டேனா? இல்ல உங்களுக்கு அதுல ஏதாவது ஆட்சேபணம் இருந்தா சொல்லுங்க, நான் சாப்பிடலாம். ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தாராளமா குந்தின் சாப்பிடலாம். வா வா வாசாமே. இல்ல இன்னைக்கு நான் ஒரு வேளை தான், அதுக்கப்புறம் நான் வெஜிடேரியன். அந்த பிளேட்ல கூட வாழைக்காய் துண்டு மீன் மாதிரி இருந்தது. நீ சாப்பிட மாட்டே, அவள் தானே விட. சரி நீ வா சாப்பிடலாம். சாப்பிட்டு வந்து பரணியா?
தமிழர் ஐயா வணக்கம். கல்கடாக்கு புதுசா? ஆமா, அப்போ சோனாகாஜி எப்படி தெரியும்? அட்ரஸ் கொடுத்தாங்க. மாப்பிள்ளையோட ஒரு பொண்ணை தேடி போறோம். இவரு உன் மாப்பிள்ளையா? ஆமா. மாப்பிள்ளையும் மாமனாரும் சேர்ந்து சோனாகாஜி போறத இப்போதான் என் முதல் தடவை பாக்குறேன். ஏன் சோனாகாஜி என்ன இடம் தெரியுமா? தெரியாது. என்ன இடம்? நான் கிளம்புறேன். நான் என்ன என் வண்டி நம்பர் நோட் பண்ணிடுவாங்க. ஒரு கஸ்டமர்னு தான் சொல்லியிருக்கேன். இது இந்த வயசு இது 13 தான். யாரை வச்சுட்டு வண்டி எடுக்கணும். கிருஷ்ணா মালগুলো দেখিয়ে দিচ্ছি। আসুন আসুন, এখানে রাখুন। ভয়ের কোনো কারণ নেই, একদম 100% সেফ। 1 ঘন্টা থাকবে, 110 টাকা দেবে না, তাহলে ফিক্স হয়ে কি কম চলবে না। তোর লোকটা কেমন ছিল? কি রে শঙ্কর, এত সকাল সকাল নিয়ে এলি? কি করব, এটাই আমার ধান্দা। বলেছিল ওরা আসবে। হ্যাঁ কি রে আচ্ছা পরে যাই। এই ছোট্ট মাল চেয়েছে ম্যাড্রাসি, 15 বছর বয়স বলেছি, বাড়িয়ে বলিস না কিন্তু। যা। কই দাদা, আসুন 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 আসুন। কি হলো? আসুন আসুন। নমস্কার বল। নমস্কার। ঠিক আছে তো? লাগবে না। তাই আপনি শঙ্করে পাল্লা পড়েছেন? ফালতু। শঙ্কর নগুড আই কেষ্ট গিভিং ইয়ং গার্ল। আপনি জানেন এটা একটা বিরাট বড় মার্কেট, এখানে কি না পাওয়া যায়। আসুন আসুন আসুন। এই মনিকা কোথায় রে? এদিকে আয়। এই যে মনিকা, ধরুন ধরুন, নিন নিন। কেমন, ভালো তো? হ্যাঁ, কি কি হলো? কি হলো? পছন্দ হয়নি? টাকা দে টাকা দে টাকা দে, দে টাকা দে, দে দে। যা ভাগ ভাগ। இந்த கிருஷ்ணா வந்துரும். কিছু করিস নি, আবার টাকা দিয়েছিস। নে নে যা। দাঁড়া দাঁড়া, ওয়েটিং ওয়েটিং ওয়েটিং। சரி சரி சரி। এই কি হলো গো? ঢ্যামনা কোথাকার? ஈஸ்வரன் அப்படியெல்லாம் விட்டுட மாட்டார். நம்ம குழந்தை இங்க இருக்காது. அவ வேற எங்கேயாவது வீட்டு வேலை செஞ்சுட்டோ, 10 பாத்திரம் தேய்ச்சுட்டோ நன்னா தான் இருப்பா. সকাল সকাল কে রে? আপা கிருஷ்ணா கிருஷ்ணா, அப்பா ஈஸ்வரா, இது என்னடா சோதனை இது? கிருஷ்ணா வந்து வேகமா போயிடு. கிருஷ்ணா கிருஷ்ணா போயிடு, அவன் பின்னால வரா. போயிடு என்னோட என்ன பண்ற நீ? அந்த பொண்ணோட அப்பா அது கொஞ்சம்
என்னது இது என்ன அடிச்சுட்டு இருக்கீங்க কোনো ম্যাচাসি এসেছে শালা কিছু বুঝি না இது আমি থাকতে শালা আমার মান নিয়ে পালাচ্ছে হ্যাঁ তামিল நான் எவ்வளவு சொல்றேன் நீங்க உங்களுக்கே புரிய மாட்டேங்கிறீங்க நீங்க அடிக்க கூடாது ஆமா হাত না স্যার இத பாருங்கம்மா எல்லாரும் அடிக்கிறா कौन साला इससे தமிழா அம்மா பரதேவிதே நீங்க தான் அம்மா காப்பாத்தணும் இன்னைக்கு இந்த வந்து காவேரி அங்க வந்து இல்ல छोड़ जा पिछले இல்ல இல்ல கேளுங்க இந்த பொண்ணோட அப்பா வந்திருக்காரு இங்க இந்த பொண்ணை யாரோ கடத்தின்னு வந்துட்டா மீட்டு போக வந்திருக்கோம் நாங்க நீங்க தான் காப்பாத்தணும் தாயே এটা কি সত্যি তোমার বাবা চুপ চুপ কর না চুপ চুপ কাকের বাচ্চা কথা কা কেন চুপ করবো? তোরা জানিস কাবেরীর বাবা এর চেয়ে ওকে নিয়ে যেতে চাইছে তোরা ঝামেলা করছিস কেন ছেড়ে দে না আমার টাকাটা দে কি কি কত বলো কত টাকা চাও তুমি 5000 টাকা 5000 টাকা என்ன சொல்றாரு இவ உங்க பொண்ணை விடுறதுக்கு 5000 ரூபாய் பணம் கேக்குறான் போரிக்கு தேவையா 5000 ரூபாய் இல்லையே 2000 தான் யோ நீங்க எதுக்கு பணம் கொடுக்கணும் சொந்த பொண்ணை கூட்டிட்டு போக நாங்க கொடுக்குறியா அந்த மாமா பசங்களுக்கு தேங்க்ஸ் 7 நாள் ஓவர் டைம் பண்ணா 5000 ரூபாய் 7 பேர் ஒண்ணா சேர்ந்தா இப்பவே இன்னைக்கு 5000 রুপায় এই শোন কাবেরীর বাবার সাথে যাওয়ার জন্য আমার পক্ষে যত টাকা দেওয়া সম্ভব আমি দিয়েছি তোরাও দে তাতে ও যেন মানুষ হয়ে বেঁচে থাকতে পারে এখন তুই দিয়ে দে আমি পরে দিয়ে দেবো ঠিক আছে நீங்க உங்க பிள்ளை கூட்டிட்டு போறியா சாமி நேனா டக்கடா கா ஐயா ஏன் காலை எதுக்கு பிடிக்கிற புள்ளைய கூட்டிட்டு போயா சாமி எங்களை இங்க கொண்டு வந்து விட்டதே அப்பா மாரும் அண்ணன் மாரும் புருஷன் தான் சாமி நாங்களும் வேண்டாத தெய்வம் இல்ல எங்களை கூட்டிட்டு போக யாரும் வரல காவேரி ரொம்ப அதிர்ஷ்டக்காரி சிரிடி சிரி உன் தெய்வம் வந்திருக்கடி உன்னை கூட்டிட்டு போக ஜலஜா ஹாய் ஜலஜா ஷாட் ஷாட் ஜலஜா কি হলো ஒண்ணுமில்லடி பயப்படாத என் பொண்ணு ஜலஜா இங்கதான் பிறந்துச்சு காவேரி அப்பா வந்திருக்காரு கூட்டிட்டு போக தெரியுமா நான் போட்டோல பார்த்திருக்கேன் அப்பா காவேரி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா தேங்க்யூப்பா